இதான் மோட்டோ H50 அல்ட்ரா பிளாக்ஷிப் கில்லர் லெவலுக்கு பில்டப்லாம் விட்டா ஒண்ணுமே இல்லைங்க. இதுல பில்டு குவாலிட்டின்ற ஒரு விஷயத்த குப்பையில போட்ட மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட டெலிவரி டிலே, பேட்டரி லைஃப்ல பண்ணி வச்சிருக்க பங்கமான விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கிளியரா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமா நான் சொல்றதுதான், கார்பன் நியூட்ரலிட்டியை மோட்டோ நல்லாவே ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த போனை வாங்குறதுக்கே நான் பெரிய கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு. 25ஆம் தேதி இந்த போனை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 26ஆம் தேதி இந்த போன் என் கைக்கு வந்திருக்கணும், ஆனா வரல. 26 ஆச்சு, 27 ஆச்சு, கடைசியா 28ஆம் தேதி தான் கையில வந்துச்சு. சரி, கையில வந்ததுதான் நிம்மதியா இருந்துச்சான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல எதுவுமே தெரியல. பாக்ஸ் வந்து கையில கொடுத்துட்டாங்க, செக்லாம் பண்ணாங்க, அதுல பெருசா எதுவுமே நோட்டீஸ் ஆகல. ஆனா ஒன்ஸ் நான் அந்த பாக்ஸை வாங்கிட்டு வந்து நான் மறுபடியும் அதெல்லாம் உள்ள வச்சு அன்பாக்சிங் பண்ணிட்டு க்ளோஸா வாட்ச் பண்ணும்போது தான் பில்டு குவாலிட்டியில இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு. இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள எல்லா விதமான கண்டென்ட்டும் இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. 125 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள், சில பேப்பர் ஒர்க்ஸ், இது எல்லாமே வழக்கமானது தான். அப்புறம் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஓரமா வச்சுட்டு இப்போ போனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ போன்ல ஓவர் வியூன்னு பார்க்கும்போது டாப்ல ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, பக்கத்துல ஒரு செகண்டரி மைக் இருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். அப்படியே பாட்டம் சைடு வந்தோம்னா ஒரு பிரைமரி மைக், பக்கத்துல டைப் சி போட்டு, அப்புறம் வழக்கமா வர மைக், பக்கத்துல சிம் கார்டு. இங்க உங்களுக்கு எஸ்டி கார்டு ஆப்ஷன் கிடையாது, 2 சிம் கார்டு போடுற ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு பதிலாக உங்களுக்கு பேஸே 12 GB 512 GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல விஷயமா தான் படுது. இப்போ அப்படியே லெஃப்ட் சைட்ல வந்தோம்னா எதுவுமே கிடையாது. ரைட் சைட்ல வால்யூம் பட்டன் இருக்கு, பக்கத்துல பவர் பட்டன் இருக்கு. முக்கியமான விஷயம், மூணாவதா இன்னொரு மைக் இங்க கொடுத்து வச்சிருக்காங்க, அதுவுமே நல்ல விஷயம் தான். ஓகே, இப்போ பில்டு குவாலிட்டியில வந்த இஷ்யூவை லைட்டா ஆரம்பிப்போம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனை பார்க்கும்போது இந்த ஸ்கிரீனுக்கும் இந்த பாடிக்கும் நடுவுல ஒரு கேப் இருந்து, அதை ஏதோ ஒரு ப்ளூ மெட்டீரியல், பிளாக் கலர் மெட்டீரியல் வச்சு கவர் பண்ணிருக்காங்க. அது நல்லாவே பாப்பப் ஆகுறது தெரியுது. சரி, அந்த இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்கான்னு கேட்டா அது மட்டும் இல்ல, அப்படியே லெஃப்ட் சைட்ல பாட்டம்லயுமே லைட்டா அந்த இஷ்யூ இருக்கு. சரி, இதோட நின்றுச்சான்னு கேட்டா நிக்கல. அடுத்தது பேசுவோம். இப்போ இதோட டிசைனை பத்தி பேசும்போது மொத்தமா 3 கலர்ஸ்ல வருது. பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது சைட்ல உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனா அதோட காம்ப்ரமைஸ், ஃபர்ஸ்ட் இந்த மெட்டல் ஃப்ரேமுக்கும் பேக்ல இருக்கிற இந்த டிசைன் இருக்குல்ல பேனல், இதுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு. இந்த கேப் இங்க இருந்து வால்யூம் பட்டன் வழியும் அப்படியே டாப்ல இருந்து இந்த சென்டர் ஃப்ரேம் இருக்குல்ல அது பக்கத்துல வரலையுமே அந்த கேப் நல்லாவே விசிபிளா தெரியுது. மற்ற இடங்கள்லயும் இருக்கு, ஆனா குட்டி குட்டியா இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்டா அதுக்கு அடுத்துதான் வரேன். இப்ப இதோட டிசைனை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப அப்படியே அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதோட டிஸ்பிளே. இங்க டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த செக்மெண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது அட்லீஸ்ட் இவங்க விக்டர்ஸ் 2 கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அது இங்க கிடையாது. இப்ப அப்படியே இதோட டிஸ்பிளேக்கு வரும்போது இங்க சின்னலாம் பாக்குறதுக்கு ஓரளவு குட்டியா தான் இருக்கு, அதுலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க உங்களுக்கு 6.7 இன்ச்கான 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்ணும்போதும் ரொம்பவே ஸ்மூத்தா இருந்துச்சு. இங்க உங்களுக்கு POLED டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க, ஆனா LTPS டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 60ல இருந்து 120, இவங்க கிளைம் பண்றது 144 Hz வரையும் போகும்ன்றது இவங்க கிளைம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த செக்மெண்ட்ல அட்லீஸ்ட் LTPO டிஸ்பிளே கொடுத்திருந்தா இன்னும் பெட்டர் சாய்ஸா இருந்திருக்கும். இப்போ ஒரு 25,000ல இருந்து அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க அதை மிஸ் ஆகிறது ஒரு மேஜர் ப்ளோ மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம இதோட பிரைட்னஸ்ன்றது அடுத்த கன்சர்ன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பட்ஜெட்ல இருக்கிற மற்ற போன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைட்னஸ் ரொம்பவே கம்மியா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது, முக்கியமா அவுட்டோர் யூசேஜ்ல. இங்க இவங்க 2500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வீடியோ பிளேபேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்கு. யூடியூப்ல உங்களால HDR வரைக்கும் ப்ளே பண்ண முடியும் 4K 60 FPS. அங்க வீடியோ கிளாரிட்டி எல்லாமே ஸ்மூத்தாவே இருக்கு, அதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஆனா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடையாது. இப்ப அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் சைடு வந்தோம்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஓரளவுக்கு மேல தான் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஸ்மூத்தா தான் இருக்கு, அதுல எந்த பஞ்சாயத்தும் இல்ல, நல்லாவே வேலை செஞ்சு. இதோட ஃபேஸ் அன்லாக்குமே ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு, அதுலயும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இப்ப அப்படியே ஸ்பீக்கர் சைடு வருவோமே, ஸ்பீக்கர் உண்மையாகவே இந்த பட்ஜெட்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலயுமே குறை சொல்ற மாதிரி இல்ல, சவுண்ட் எல்லாமே நல்லா கிறிஸ்பா இருந்துச்சு, டீடைலிங்கும் நல்லாவே இருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்பீக்கர்ல போட்டு கேட்ட எஃபெக்ட் தான் கிடைக்குது. ஆனா ஓவர் பில்டப் மாதிரி எடுத்துக்காதீங்க, போன்ல இதோட ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா இருக்கு, அதான் விஷயம். இப்ப காலிங் குவாலிட்டி பக்கம் வந்தோம்னா அங்கேயுமே உங்களுக்கு மேஜரான கால் டிராப் நான் ஃபேஸ் பண்ணல. இங்க உங்களுக்கு 17 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. 5G ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பீக்கான ஏரியால எனக்கு ஒரு அரௌண்ட் 700 Mbps மேல ஸ்பீட் கிடைச்சிச்சு, அதுலயுமே எந்த பஞ்சாயத்தும் நான் ஃபேஸ் பண்ணல. இப்போ அதர் ஃபீச்சர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 17 5G பேண்ட் போக உங்களுக்கு NFC சப்போர்ட் இருக்கு, அதனால கார்ட்லெஸ் பேமெண்ட்லாம் ஈஸியா பண்ணலாம். அதுக்கு அடுத்து Wi-Fi 7 சப்போர்ட், ப்ளூடூத்ல 5.4 கொடுத்துருக்காங்க. வழக்கமா ஒரு சென்சார் எல்லாமே இந்த போன்லயுமே இருக்கு. சரி, இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு வருவோமே. இப்போ பில்டு குவாலிட்டி பின்னாடி மோசமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், கேப் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் பிளிப்கார்ட்ல போய் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு நினைச்சா அங்க ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லைன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சர்வீஸ் 2 ரிட்டர்ன் தான் இருக்குன்றதும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இங்க ரிட்டர்னுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்க சர்வீஸ் சென்டரே போய் அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சா கூட. ஆனா அந்த இடத்துல இந்த கேப்புக்குன்னு சொல்ற மாதிரி
மாதிரியான எந்த ஒரு ஆப்ஷனுமே பிளிப்கார்ட்ல கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கலா உங்களால இந்த காரணத்துக்காக ரிட்டர்ன் வந்து நீங்க போடவே முடியாது பிளிப்கார்ட் மூலியமா. ஸோ அது ஓவர். இப்போ நான் அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். நான் ட்விட்டர்ல போய் நான் அப்டேட் பண்றேன் மோட்டோரோலாக்கு. அதுல ஏதாவது அப்டேட் வருச்சான்னு கேட்கறதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்களை இப்போ பேசிட்டு வந்துடும். இப்போ இந்த போன்ல ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 12 512GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதை பேர் பண்றதுக்கு LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் UFSல 4.0 கொடுத்துருக்காங்க. இதோட ரீட் ஸ்பீடும் சரி ரைட் ஸ்பீடும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமா உங்களுக்கு USBல 3.1 டைப் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வயர் மூலியமாவே டேட்டா வந்து ஸ்பீடாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுலயும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. இப்போ பெஞ்ச்மார்க் வருவோமே, பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 8S Gen 3 கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ஒரு அரௌண்ட் 1.37 மில்லியன் வரலியமான ஸ்கோர் ஆண்ட்ராய்டுல கிடைக்குது. கிக்பெஞ்ச் ஸ்கோருமே நல்லாவே இருந்துச்சு. ஆனா தெர்மல் த்ராட்லிங்ல 59% ஸ்டெபிலிட்டி தான் கிடைக்குது. இன்னொரு விஷயம், இந்த தெர்மல் த்ராட்லிங்ல இருந்து இந்த பெஞ்ச்மார்க்ல ரன் பண்ணும்போது நல்லாவே போன் ஹீட் ஆகுது. 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டியுமே எனக்கு ஒரு 70% வரலையும் தான் இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் மோசமான விஷயம் தான். ஆனா ரியல் வேல்ல இது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். முக்கியமா நான் அவுட்டோர்ல வெளியில யூஸ் பண்ணும்போது போன் நல்லாவே ஹீட் ஆகுது. ஒரு அரௌண்ட் 40 ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரலியமான ஹீட் எனக்கு ஃபீல் ஆகுது. முக்கியமா கேமரால யூஸ் பண்ணும்போது போன் நல்லாவே ஹீட் ஆக தொடங்குது. இப்ப ரியல் டைம் யூசேஜ்ல கேமிங்க்கு வருமே, இங்க உங்களுக்கு 60 FPS வரலியமான கேம் தான் பப்ஜில கொடுத்திருக்காங்க. ஒரு 55,000 ரூபாய் போன்ல 8S Gen 3 எல்லாம் பில்டப் போட்டு வெறும் 60 FPS தான் கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த கேம் பிளே நல்லா இருக்கான்னு கேட்டா ஒரு ஆவரேஜ்ல இருந்து எபோவ் ஆவரேஜ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹீட்டிங் வந்து ரொம்ப மேஜர் ஹீட்டிங் இல்ல. இப்ப அடுத்ததா COD சைடு வந்தோம்னா உங்களுக்கு 120 FPS வரலியும் ப்ளே பண்ண முடியும். அங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஆனா ஹீட்டிங் ஒரு 41 ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரலியும் போகுது. கையில பிடிக்கும் போது அந்த ஹீட் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. ஆனா மேஜரான ஓவர் ஹீட்டிங் இல்லைனாலும் அது ஹீட்டா நல்லாவே தெரியதான் செய்யுது. இப்ப பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4500 mAh பேட்டரி தான் இந்த போன்ல இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி தான் மோட்டோ பில்டப்லாம் விட்டு வச்சிருந்தாங்க. ஆனா ஆக்சுவல் சினாரியோ அப்படி இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி சைஸ் ஓகே, இங்க சார்ஜிங் ஸ்பீட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 125 வாட்கான சார்ஜர் இருக்கு. 120 வாட்ஸ் வரலியமான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு 50 வாட்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப சார்ஜிங் டைமுக்கு வருவோமே, இங்க சார்ஜ் பூஸ்ட்ன்ற ஆப்ஷன் நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 24 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஆனா வந்து போன் நல்லாவே ஹீட் ஆகுது. ஒரு 43 டிகிரி செல்சியஸ் வரலியமான ஹீட்டுமே நல்லாவே ஃபீல் ஆகுது. அது ஒரு நெகட்டிவ் இந்த இடத்துல. சரிப்பா, எனக்கு சார்ஜ் பூஸ்ட்லாம் வேணாம், நார்மலான பூஸ்ட் வச்சு நான் சார்ஜ் பண்றேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல இருந்து 43 மினிட்ஸ் வரலியமான சார்ஜிங் டைம் ஆகுது 0ல இருந்து 100% ஆகிறதுக்கு. இப்ப பேட்டரி லைஃப் வருவோமே, இங்க தான் அடுத்த பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சார்ஜிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள சடால்னு 1% சார்ஜ் கட் ஆயிடுச்சு. சரி, இது அடுத்த ஃப்ரீக்வன்சில செக் பண்ணலான்ட்டு அடுத்த ஃப்ரீக்வன்சி செகண்ட் ஃப்ரீக்வன்சில செக் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆப் என்னன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள 3ல இருந்து 5% பேட்டரி சடல்னு டிராப் ஆயிடுச்சு. எதுவுமே யூஸ் பண்ணாத போது. இது ரெண்டாவது பஞ்சாயத்து. அடுத்ததா 3வது சார்ஜிங் சைக்கிள் பண்ணும்போது தான் இன்னொன்னு நான் ஃபேஸ் பண்ணேன். என்னடான்னு கேக்குறீங்களா? 100% சார்ஜ் பண்ணிட்டேன். ஆனா வச்சுட்டு சும்மா கொஞ்ச நேரம் வச்சிருந்தேங்க. ஒரு 20 நிமிஷம் தான் ஆயிருச்சு. என்னடான்னு பார்த்தா 4% சடால்னு குறைஞ்சிருக்கு. சரி, அதை எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு % குறைஞ்சு 95% வந்துருச்சு. எவ்வா டேய், இதுதான் உங்க ஊர்ல பெட்டர் பேட்டரி லைஃப் ஆடா? ஒரு 55,000 ரூபாய் போன்ல ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, இந்த போன்ல எவ்வளவு தாண்டா பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ்ல இருந்து ஒரு 7 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் வந்தாவே பெரிய விஷயங்க. ஒரு நார்மல்ல இருந்து மீடியமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா. இருந்தாலும் எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளவு பேட்டரி ட்ரைன் பண்ணுதுன்றத நம்ம வழக்கமான பேட்டரி டெஸ்டிங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். என்னடா வெறும் குறையா சொல்லிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த காது குளிர சொல்றான்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இந்த போன்ல உண்மையாலுமே கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஆம்னிவிஷன் சென்சார் பிரைமரி சென்சாரா இருக்கு. செகண்டரி சென்சார் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான சாம்சங்கோட JN சென்சார். அடுத்தது தேர்டா உங்களுக்கு அதே ஆம்னிவிஷன்ல உங்களுக்கு டெலிஃபோட்டோ 64 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டைம் ஆஃப் லைட் என்ற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. அது ஃபிளிக்கர், ஒயிட் பேலன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த கேமராஸோட அவுட்புட்னு பார்க்கும்போது நார்மல் டே லைட்லயும் சரி லோ லைட்லயும் சரி இதோட பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட்டா நல்லாவே இருந்துச்சு. முக்கியமா நேச்சுரல் சினாரியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே மெச்சிக்கிற லெவல் தான் இருக்கு. டீடைல்ஸ்லாம் நல்லா இருக்கு, கலர்ஸும் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு லைட்டா பூஸ்ட் பண்ணி கொடுத்தாலுமே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நேச்சுரலா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. 100x ஜூம்ல எடுத்தாலுமே ஓரளவுக்கு டீடைல் கிடைக்குது, யூசபிளா தான் இருக்கு. அதுவுமே இங்க 3x டெலிஃபோட்டோ ரொம்பவே நல்லா இருக்கு. அதுலயும் எந்த பஞ்சாயத்தும் இல்ல. நீங்க போர்ட்ரைட் மோட் போறீங்கன்னா உங்களுக்கு அங்கவும் 4 மோட் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுல எதுல எடுத்தாலும் போட்டோட கிளாரிட்டி ரொம்பவே பெட்டரா தான் இருக்கு. அதுலயும் எந்த பஞ்சாயத்தும் இல்ல. இப்ப அப்படியே ஃப்ரண்ட் கேமரா சைடு வருமே, இங்கேயுமே உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இங்க ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்கு. நான் இதுவரையிலும் பார்த்த சென்சார்ல இந்த பட்ஜெட்ல இந்த சென்சாரோட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. லோ லைட்லயும் எடுத்து பார்த்தேன், டே லைட்ல அவுட்டோர்ல நிறைய கண்டிஷன்ல எடுத்து பார்த்தேன். போட்டோஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா பேக் கேமரால சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு பேக் லைட் சிச்சுவேஷன்ல எடுக்கும்
எடுக்கும்போது டோட்டலா பின்னாடி இருக்கிற சப்ஜெக்டை ஒயிட் பண்ணி வச்சிருது. ஃப்ரண்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் மட்டும் தான் தெரியுது. நார்மல் லைட்டிங் கண்டிஷன்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பேக் லைட்ல இந்த இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்கு. இதையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். அடுத்ததா வீடியோ மோட்னு போறோம் அப்படின்னா அங்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு ஆப்ஷன் மிஸ் ஆகுது. முக்கியமா போர்ட்ரைட் வீடியோன்ற விஷயம் மிஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எல்லா மோட்லயுமே உங்களுக்கு 4K சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமா அது ரொம்பவே நல்ல விஷயமா தான் தெரியுது இந்த செக்மெண்ட்டுக்கு. இதோட அவுட்புட்டும் சரி, ஸ்டெபிலிட்டியும் சரி, எல்லா இடங்களுமே நல்லா இருந்த ஃபீல் தான் கிடைக்குது. இது பேக் கேமராவில் எடுத்தாலும் சரி, ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தாலும் சரி, எந்த மோட்ல எடுத்தாலுமே ஓரளவுக்கு கிளாரிட்டியா தான் இருக்கு. ஆனா ஃப்ரண்ட் கேமரால ஒரு இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். முக்கியமா செல்ஃபி மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட்வேர் பக் மாதிரி தான் தெரியுது. என்னதான் அப்படியே வியூ ஃபைண்டரில் பார்த்து எடுத்தாலும் அதை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. என்னதான் ஆப்ஷனை மாற்றி கிளிக் பண்ணி வச்சாலும் அந்த எரர் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதையுமே மோட்டோ கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இங்கே அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லும் போது தான் இப்போ பில்டு குவாலிட்டியை பற்றி மறுபடியும் வருமே. இங்கே IP68 ஆல்ரெடி கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இது மாதிரி கேப் இருக்கும்போது கண்டிப்பாக தண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் என்னால் இதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. இப்போ அடுத்த ஆப்ஷன் ட்விட்டரில் போய் தான் சண்டை போட்டாகணும். உங்களுக்கே தெரியும், நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தவங்களுக்கு தெரியும், கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வாங்கின அந்த நிமிஷமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஃபோனை ட்விட்டரில் போய் மோட்டோரோட சப்போர்ட்டுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக ட்வீட் பண்ணி வச்சிருந்தேன். 2 நாள் ஆகியும் எனக்கு எந்த ரிப்ளையும் கிடையாது. அடுத்தது சரி இதோட நின்னா போதுமா அப்படின்னு யோசிச்சுட்டு டேரக்டா போய் டிஎம் பண்ணி பார்க்குறேன். அங்கே எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா அப்படியே ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் மாதிரி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு சர்வீஸ் பர்சன் அதில் உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்னன்னா, நீங்க சர்வீஸ் சென்டர் போய் பாருங்க அப்படின்னு தான். ஆனால் சர்வீஸ் சென்டர் போய் பார்த்தா நிறைய விஷயங்கள் மட்டுப்படும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும், இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ வீடியோவாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, பேசிட்டு இருக்கும்போது இப்போ சாஃப்ட்வேர் பற்றி பேசுவோமே. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹலோ யூஐ தான் கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் மோட்டோ பில்டப் பண்ணுற அளவுக்கு இந்த ஏஐ ஃபீச்சர் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முக்கியமாக நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வச்சுமே கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வால்பேப்பர் கலர் இருக்கு. ஆனால் அது நல்லாவே இல்லைங்க, ரொம்பவே மோசமாக மட்டமாக இருக்கு. மேபி ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வச்சுட்டு ஏஐன்னு சொன்னால் எப்படிங்க இருக்கு? சரி, அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அது வழியாக நீங்கள் அவுட்புட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏஐ ஃபீச்சர்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல அது நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் அதுவுமே நல்லா ஒர்க் ஆகல. சில நேரங்களில் ஓரளவுக்கு ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் கொடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா வேலை செஞ்சிச்சு. ஆனால் 2-3 லெட்டர் சேர்த்து போடும்போது கனெக்ஷன் எரர்ன்ற மாதிரி வந்துச்சு. சரி, கனெக்ஷன் எரரா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் மறுபடியும் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால ஜென்ரேட் பண்ண முடியல. ஜென்ரேட் பண்ணாத விஷயத்துக்கு எதுக்குடா ஏன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான் தெரியல. மொத்தத்தில் இந்த ஃபீச்சர் ஒழுங்காக வேலை செய்யலைங்க. அதுதான் விஷயம். இப்போ அடுத்தது ஹலோ யூஐ ஃபீச்சர்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது மூலியமா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல கிளிக் பண்ணிட்டு அது மூலியமாவே எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் பாரை புல் பண்ணும்போது அங்க உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா பார்க்க அழகா இருக்கு. யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இப்போ ஹலோ யூஐ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நிறைய இடங்கள்ல ஸ்மூத்தா தான் இருக்கு. அதுலயும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. சரி, இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்த்தோம்னா உங்க 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இவங்க இந்த ப்ராமிஸை எப்படி நிறைவேற்ற போறாங்கன்றத வரப்போற காலங்கள்ல ட்விட்டர்லையும் மற்ற இடங்கள்லையும் யூசர்ஸ் கதறும் போது தான் தெரியும். இல்லை அப்படிலாம் கதறக்கூடாதுன்ட்டு வந்து மோட்டோ நினைச்சாங்கன்னா அந்த அப்டேட்ஸை ப்ராப்பராக தரணும். சரி, இதுவரையும் நான் சொன்னது என்னன்னா, பில்டு குவாலிட்டியில் பயங்கரமான காம்ப்ரமைஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் சொதப்பி வச்சிருக்காங்க. அதை நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கலாமா இல்லையான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பில்டு குவாலிட்டி இஷ்யூ எனக்கு வந்திருக்கு. இது உங்களுக்கும் வருமானு எனக்கு தெரியல. இருந்தாலும் சர்வீஸ் சென்டர் நான் அப்ரோச் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா விரும்புறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை வாங்கும்போது தரவா க்ளோஸ் அப்ல இப்படி வச்சு செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணா மட்டும்தான் இதுல இருக்கிற எரர்லாம் தெரியும். பில்டு குவாலிட்டி அந்த அளவுக்கு மோசமா தான் இருக்கு. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களோட பர்ச்சேஸ் டிசிஷனை எடுங்க. இது தவிர்த்து பார்த்தோம்னா இன்னுமே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த போன் அப்படியே நான் ஓரமா வச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமான போன் ரிவ்யூஸ் நம்ம சேனல்ல வரும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மேக் பண்றதுக்கும் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் தேவைப்படும். இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். பை பாய்.